பிதா குமாரன் பசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலக பிரகாரமாக அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது எதற்கும் நாம் பயப்படக்கூடாது, எதற்கும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எரேமியா தீர்க்கதரிசியை கடவுள் அழைக்கிறாரு. யூத ஜனங்கள் கடவுளை விட்டு அந்நிய தெய்வங்களை தேடி போறாங்க, அந்நிய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யறாங்க. கடவுள் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் எரேமியா மூலமாக எச்சரிக்கிறாரு. யூத ஜனங்களுக்கு, கடவுளை விட்டு விலகினவர்களுக்கு சம்பவிக்க போகிறவர்களை சொல்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது எரேமியா இடத்துல கடவுள் சொல்றாரு, நீ இவைகளை சொல்லுவதற்காக யூத ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் போது நீ பயப்படாத. அவர்கள் உனக்கு விரோதமா எழும்புவாங்க, அந்த ராஜ்யம் உனக்கு விரோதமா எழும்பும், அந்த ராஜா உனக்கு விரோதமா எழும்புவார். ஆனால் கூட நீ கலங்காத, நீ பயப்படாத என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமா நம்ம வாழுகிற பொழுது பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம பயப்படாம கடவுளத்துல நாம நம்பிக்கையா இருக்க வேண்டும், கடவுளத்துல நாம விசுவாசமா இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் கூட கடவுள் நம்மை காப்பாற்றுவார். நமக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள் எழுப்பினாலும் கூட கடவுள் நம்மை காப்பாற்றுவார். இந்த விசுவாசம் தொடர்ந்து வாழ வேண்டும். ஏனென்று பார்க்கின்ற பொழுது கடவுள் இன்றைக்கு சொல்கிறார். எரேமியா 1 அதிகாரம் 19 இப்படியாக சொல்கிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உன்னையோ மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை காப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன், கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே என்று சொன்னார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம் கடவுள் சொல்றாரு, நீ யூத ஜனங்களுக்கு ஜனம் அனைத்து விரோதமாக சம்பவிக்கக்கூடிய காரியங்களை சொல்லும் போது அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை காப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமா நம்ம வாழும் பொழுது, நேர்மையாய் உண்மை நாம் வாழும் பொழுது, நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார், கடவுள் நம்மை நடத்துகிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் முதற்கொண்டு நாம கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுவோம். எச்சமயத்திலும் எந்நேரத்திலும் கடவுளையே நம்பி இருப்போம். கடவுள் நம்மை பாதுகாப்பார். ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாளிலும் கூட எங்களுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் கூட அது எங்களை மேற்கொள்ளாது. நீர் எங்களோடு இருப்பீர், நீர் எங்களை பாதுகாப்பீர், நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக உடைய வார்த்தை பிரகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எதற்கும் கலங்காமல் பயப்படாமல் எப்போது உமக்குள்ளாக விசுவாச வாழ்வை, நம்பிக்கையின் வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் தாமே உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாப்பும் மோச நாசங்களுக்கு மத்தியிலிருந்து நீர் தாமே விடுவிப்பீராக. இதோ இப்பொழுது யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ நீர் தாமே எல்லாருடைய பலவீனங்கள் சுகம் மாற்றி போட்டு எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல பலத்தை, சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலையும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுற எல்லாரையும் ஆஸ்வதிக்கும்படியாக இரட்டிப்பான நன்மையினால முடிச்சுட்டு வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் எங்களை நடத்தியுள்ளோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.